தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டார். இந்த இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததை அடுத்து சட்டசபை முதன்மை செயலாளர் சீனிவாசன் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்த நிலையில் இதற்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்குள் நடத்தியாக வேண்டும். இந்த சூழலில் திருச்சி தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், மணப்பாறை பகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் திருச்சி கிழக்கு தொகுதியில் சென்னை கொளத்தூரில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவாரா அல்லது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடுவாரா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும்.